மீன் குழம்புல கொஞ்சமாக இந்த தூள் மட்டும் சேர்த்து பாருங்கள். வீடே மணக்கிற அளவுக்கும் அதே மாதிரி நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களோட மீன் குழம்பு வந்து இருக்கும். இது கூடவே நிறைய டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1 என்னென்னு பார்க்கலாம். நம்ம அதிகமாக குக் பண்ணுறதுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு மாதிரி தீஞ்சு மாதிரி போயிடும். பாத்திரம் வந்து நாள் ஆக ஆக ஒரு மாதிரி பழசு மாதிரி மாறிடும். அந்த மாதிரி இல்லாமல் உங்களோட பாத்திரம் புதுசாகவே இருக்கிறதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை வெறுமனையே நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட பாத்திரத்தில் அடியில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி சைடில் பாருங்கள் ஒரு மாதிரி லைனாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மாறிடும். உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வெறுமனையே ஹீட் பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு அதுலேயே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு அடியில் எல்லா பக்கமும் அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரெட் பண்ணதும் பாருங்கள் அந்த மாதிரி கலராக அந்த லைன் மாதிரி இருந்தது இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்களோட பாத்திரத்தை சூடு பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு எல்லா பக்கமும் தடவி விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பாத்திரத்தில் வந்து அடியில் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரியும் போகாது. உங்கள் பாத்திரம் எப்போதுமே புதுசு மாதிரி இருக்கும். பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் சூடானாலும் அதுலேருந்து புகை வருது இல்லையா, அப்போ கூட உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் சைட்லலாம் பாருங்கள் ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குக் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அந்த ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து குக் பண்ணியே காட்டுறேன். நம்ம வந்து நார்மலாக வந்து வெறும் கடாயில் வச்சு நம்ம சூடு பண்ணிவிட்டு குக் பண்ணுறதுக்கும் நம்ம ஆயில் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா குக் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து வெங்காயம்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறமும் கூட பாருங்கள் அந்த பாத்திரத்தில் அடியில் வந்து அந்த மாதிரி தீஞ்சு போன மாதிரி இல்லவே இல்லை. அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துலலாம் நம்ம வந்து தாளிக்கும் போதெல்லாம் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து குக் பண்ணணும். அப்போ தான் அந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போகாது. பாருங்கள் எவ்வளோ வந்து கிளியராக வந்து இருக்குது. அடியில் கொஞ்சம் கூட வந்து அந்த கருப்பாக தீஞ்சு போகவே இல்லை. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 2 என்னென்னு பார்க்கலாம். நம்ம காலையில் அவசரமாக வேலை பார்த்துட்ருப்போம். இல்லைனா வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஃபாஸ்டிங்லாம் இருக்கும்போது சமைக்கும் போது நம்ம அதை டேஸ்ட் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி நேரத்தில் உப்பு நம்ம குழம்புக்கு போட்டோமா போடலையா அப்படின்ற டவுட் வந்து நமக்கு இருக்கும். அந்த மாதிரியான நேரங்களில் நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் என்னோடய குழம்புல வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கூட உப்பே போடலை. குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்கும் போது பாருங்கள் நிறைய நுரைகள் வந்து வருது. அதே மாதிரி பாத்திரத்தோட ஓரங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இதுவே வந்து பார்த்திங்கனாக்கா நான் உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த குழம்பு எப்படி கொதிக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இப்போ வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே பாருங்கள் அந்த நுரைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அடங்கிருச்சு. அதே மாதிரி கொதிக்கிற அந்த குழம்புமே வந்து நடுவில் மட்டும்தான் வந்து கொதிக்குது, ஓரங்களில் வந்து கொதிக்கவே இல்லை. இது மூலமாக நம்ம வந்து உப்பு போட்டிருக்கோமா போடலையா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் கொடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் நம்ம உப்பு போடாமல் இருக்கும்போது கொதித்ததுக்கும் உப்பு போட்டதுக்கப்புறம் இந்த குழம்பு வந்து கொதிக்கிறதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. டிப்ஸ் நம்பர் 3 என்னென்னு பார்க்கலாம். உங்களோட மீன் குழம்புல கொஞ்சமாக இந்த பொடி சேர்த்து பாருங்கள். வீடே மணக்கவும் நல்ல டேஸ்ட்டாகவும் உங்களோட மீன் குழம்பு இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கூட மிளகும் வந்து சேர்த்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் மீன் குழம்பு தாளிக்கும் போதே கூட வெந்தயம் வந்து சேர்க்கலாம். ஆனால் அதை விடவே இந்த மாதிரி இறக்க போகிறதுக்கு முன்னாடி பொடி பண்ணி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாக்கா உங்களோட மீன் குழம்பு வந்து மணக்கவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து இருக்கும். அந்த வெந்தயத்தோட கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆனாவே போதும். அதாவது அதோட ஈரத்தன்மை மட்டும் போனால் நமக்கு போதும். அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து வறுத்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து மிக்சிலெலாம் போட்டு நீங்கள் அடிக்கக்கூடாது. நம்ம வந்து இடிக்கிறதுக்கு இஞ்சிலாம் நசுக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா, அதில் போட்டு நீங்கள் வந்து கொரப்பாக நீங்கள் வந்து அதை நுணுக்கி எடுத்துக்கிட்டாவே வந்து போதுமானது. நம்ம பவுடராக சேர்க்குறத விட இந்த மாதிரி கொரப்பாக நம்ம நுணுக்கி சேர்க்கும்போது இன்னும் கூடுதலான டேஸ்ட்டும் இருக்கும். அதே மாதிரி மீன் குழம்புல செம வாசனையாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள் நான் நல்லாவே இதை வந்து பார்த்திங்கனாக்கா நுணுக்கி நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மீன் குழம்புல மீன் எல்லாமே நான் வந்து சேர்த்துட்டேன். ஸோ என்னோடய மீன் குழம்பு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா குக்காகி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னாக்கா கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இப்போ நுணுக்கி வச்சுருக்குறோம் இல்லையா இந்த வெந்தயம் மிளகு அதோட பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன்.
இந்த மாதிரி சேர்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணிடாதீங்க, மீன் வந்து உடஞ்சிரும். நெக்ஸ்ட்டு இது கூடவே இன்னொன்றும் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கருவேப்பிலை தாங்க. அந்த கருவேப்பிலை வந்து கொஞ்சமாக நீங்கள் எடுத்துகிட்டு கையாலேயே நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசைஞ்ச மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அதை வந்து க்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட மீன் குழம்புல போட்டிங்கன்னா அட்டகாசமாக உங்களோட மீன் குழம்பு இருக்கும். கண்டிப்பாக நான் சொல்லியிருக்க இந்த 2 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட மீன் குழம்பு வந்து ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். டிப்ஸ் நம்பர் 4 என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் மீன், நண்டு, இறால் இல்லை சிக்கன், மட்டன் அந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது அதை மசாலாலாம் போட்டு மேரினேட் பண்ணி வைப்போம். ஆனால் அந்த பாத்திரத்தை வாஷ் பண்ணாலும் பார்த்திங்கனாக்கா அதுலேருந்து அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட கிச்சன் முழுவதுமே ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் இருக்கிற மாதிரியே இருக்கும். இனிமேல் அந்த மாதிரியான கவலைகள் உங்களுக்கு வேண்டாம். அந்த கவுச்சி ஸ்மெல்லை எப்படி போக்குறது அப்படின்றதுக்கு தான் ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பாத்திரங்களுக்கு லிக்விடோ இல்லை சோப் வச்சு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா சீக்ரெட்டான ஒரு பொருள் சொல்கிறேன். இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட பாத்திரத்தை வாஷ் பண்ணி பாருங்கள். எந்த விதமான கவுச்சி ஸ்மெல்லுமே வந்து உங்களுக்கு இருக்கவே இருக்காது. இப்போ பாருங்கள், என்னோடய பாத்திரத்தை நான் வந்து வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த காஃபி பவுடர் தான் இது. வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபில்டர் காஃபி போட்டால் அந்த காஃபி பவுடரு நம்ம இதை பயன்படுத்தி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம். இப்படி பண்ணும்போது உங்களோட பாத்திரத்தில் எந்த விதமான கவுச்ச ஸ்மெல்லே இருக்காது. உங்களுக்கு அந்த காஃபி பொடியோட ஸ்மெல்லு தான் இருக்கும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்ச ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம வேஸ்ட்டாக வேண்டான்னு சொல்லி தூக்கி போடக்கூடிய அந்த காஃபி பொடியை வச்சு நம்ம அந்த பாத்திரத்தை நம்ம வாஷ் பண்ணும்போது நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட கைகள்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து இருக்கும். நம்ம இந்த பாத்திரத்தில் அந்த காஃபி பவுடர் வச்சு தேய்க்கிறதுனால நம்மளோட கைகளில் இருக்கக்கூடிய அந்த கவுச்சி ஸ்மெல்லுமே வந்து போயிடும். நல்ல ஒரு காஃபி ஃப்ளேவர் தான் நமக்கு வந்து வரும். இப்போ வந்து பாருங்கள், நான் எல்லா பக்கமும் இதை வந்து நல்லா காஃபி பொடியை வந்து தேய்ச்சி எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த கவுச்சி ஸ்மெல்லே இருக்காது. நீங்கள் உங்களுக்கு வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஸ்மெல் பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி என்னோட வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. டிப்ஸ் நம்பர் 5 என்னென்னு பார்க்கலாம். நம்ம நான்வெஜ் எல்லாம் சமைக்கும்போது நம்மளோட சிங்கில் ரொம்ப வந்து அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்கும். நம்ம நான்வெஜ் வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் பாத்திரங்கள் குக் பண்ணது எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணியிருப்போம். அந்த பேட் ஸ்மெல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதை போக்குறதுக்கு வந்து நம்ம காஃபி போட்டதுக்கப்புறம் வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய அந்த காஃபி பவுடரை நீங்கள் வந்து உங்களோட சிங்கில் எல்லா பக்கமும் தூவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு உங்களோட சிங்கை நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். அதில் கொஞ்சம் கூட நான்வெஜ்ஜோட கவுச்சையே வந்து இருக்கவே இருக்காது. இதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட கிச்சன்லேயுமே ரொம்ப அந்த காஃபியோட ஸ்மெல் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடிய 5 டிப்ஸையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அதையும் செக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.